நித்தன்யா தற்கொலை. இது அவங்க அம்மா அவங்க அப்பாவும் ஒரு குற்றவாளி தாங்க. அந்த பொண்ணு தான் அங்கே வாழ முடியாதுன்னு சொல்லியிருக்குது. அது அங்கே போன உடனே இது புரிஞ்சிருக்குது, இந்த வீட்டில் வாழவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் அவ்வளவு செலவு பண்ணி இப்போ தான் கல்யாணம் பண்ணோம், பெருமைக்கு பண்ணோம். பெருமை எல்லாருமே கல்யாணத்தை வாழணும்னு சொல்லிலாம் எந்த அப்பா அம்மாவும் பண்ணுற மாதிரி தெரில. பெருமைக்கோசரம் இவங்களுடைய கௌரவத்தை நிலைநாட்டுறதுக்கோசரம் பெரிய பெரிய மண்டபம், அதிகப்படியான சாப்பாடுங்க, அது இதுன்னு சொல்லிட்டு இவங்க கௌரவத்துக்காக தான் அந்த கல்யாணமே பண்ணுறாங்க. கடைசியாக கௌரவம் போச்சு, மதிப்பு போச்சு, நீ இப்படிலாம் பேசுகிற, கொஞ்சம் பொறுத்துக்கோ அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. எல்லாரும் இதை சொல்கிறது தான். ஆனால் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, அந்த பிள்ளைங்க இன்றைய தலைமுறை பிள்ளைங்கள்லாம் வாழ முடியல அப்படின்னு நான் சொன்னால் மட்டும்தான் அப்படி சொல்லுங்கள். இல்லைன்னா சொல்லவே சொல்லாதுங்க. அதுங்க சரி கட்ட முடியும்னா அதுங்களே சரி கட்டிக்குங்க. ஆனால் அவங்க கொஞ்சோண்டு நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்றைக்கி அந்த பொண்ணு உயிரோடு இருந்திருக்கும். 70 லட்ச ரூபா காரு, 300 பவுன் நகைலாம் சொல்கிறீங்க. இவ்வளோ வச்சுட்டு அந்த பொண்ணுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை பார்க்குறதுக்கு உங்களால் முடியல. என்னான்னு போய் சொல்கிறது? இப்போ மேக்ஸிமம் கொண்டவங்க மாமனார் மாமியார் புருஷன் அப்படின்னு சொன்னால் கூட எனக்கு என்னமோ அவங்க அப்பா அம்மா மேலேயும் தப்பு இருக்குதுங்க. வாழ முடியலன்னு சொன்னால் இங்கே இருந்துக்கோன்னு சொல்லி ஏன் சொல்லலை? இருந்துக்கோ, உன்னை விட என்ன எங்களுக்கு பெருசாக இருக்குது, கௌரவம் முக்கியம் இல்லை, எதுவுமே முக்கியம் இல்லை, உன்னை விட எனக்கு என்ன பெருசு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தால் அந்த பொண்ணு இன்றைக்கி உயிரோடு இருந்திருக்கும்ல. அங்கேயும் வாழ முடியல, இங்கேயும் வர முடியல, அந்த பொண்ணு என்னங்க பண்ணோம்?